எப்பா என்ன மாரி மேட்ச்ரா இது! ஜெமீமா அப்படியே அழுவுறாங்க. கண்ணீருடன் பார்த்தீங்கன்னா, ஃபைனலுக்கு போயிருக்காங்க. நம்ம சேனல்ல இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நம்ம இந்தியா மேட்ச் நடக்க எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணியிருக்கோம். மகளிர் உலகக்கோப்பை நடந்துட்டு இருக்கு. சரி நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல நான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது இன்ட்ரஸ்டிங்கா விளையாண்டாங்க. தொடர் தோல்வி தான். ஆஸ்திரேலியா 7 வாட்டி வந்து கோப்பைய வாங்கியிருக்காங்க. இந்த சீசன்ல தோக்கவே இல்ல. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா 2017ல வந்து பாத்தீங்கன்னா அரை இறுதியில தோக்கடிச்ச மாரி, அதே மாரியே தோக்கடிச்சு பாத்தீங்கன்னா ஃபைனலுக்கு வந்து போயிருக்காங்க. ஆஸ்திரேலியாவ அடிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஃபைனலுக்கு வந்து இந்திய மகளிர் அணி போயிருக்காங்க. உண்மையிலேயே இன்னைக்கு நீங்க மேட்ச் எல்லாம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல மழை வந்துச்சு. ஸ்டார்ட்டிங்ல பார்க்கும்போது நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க அப்படின்னா, அவ்வளவுதான் ஆஸ்திரேலியா ஃபைனல் போயிரும். சவுத் ஆப்பிரிக்கா கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க கண்டிப்பா நினைச்சிருக்கலாம். ஆனா வேற மாரி விளையாண்டாங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலே சிங்க பெண்கள் தான். நம்ம எல்லாம் ரிவ்யூவே பண்ணதில்ல. இவங்களுக்கு பண்ணாம நம்ம வேற யாருக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்மளே வந்து ரிவ்யூ பண்றதுக்கான தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி எல்லா மேட்சையும் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ வந்து ஹைப் கூட பண்ணிட்டீங்கன்னா நெறைய பேருக்கு ஷேர் ஆகும். லைக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். சரி நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். அதாவது மதியம் மேட்ச் ஸ்டார்ட்டிங் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுட்டு இருந்துச்சு. என்னடா ரிசல்ட் இல்ல அப்படின்னா, ஆஸ்திரேலியா தான் ஃபைனல் போயிரும் அப்படின்ற மாரி கூட நெனச்சுட்டு இருந்தேன். சரி நடுவுல நடுவுல அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். ஆஸ்திரேலியா விட்டு கொளுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. கொளுத்தி பார்த்தீங்கன்னா, மேட்ச வந்து எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. அதாவது கொஞ்சம் நஞ்ச அதாவது டாஸ ஜெயிச்சோனே பார்த்தீங்கன்னா, அவங்க பேட்டிங் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேற எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. அதாவது நான் ஒரு 250, 280 அந்த மாரிலாம் அடிச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா செமி ஃபைனல்ங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிரஷர் வந்து பில்ட் ஆயிரும். ஆனா அவங்க வேற லெவல்ல பார்த்தீங்கன்னா, கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 338 ரன்கள் வந்து அடிச்சுட்டாங்க. அடிச்சு குவிச்சுட்டாங்க அப்டின்னே சொல்லலாம். ரிச்சர்ட் பில்ட் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க இதுல இருக்காங்க. நம்ம இதுல ஜெமிமா அடிச்ச மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 100 போட்டு 119 ரன்கள் அடிச்சு கொளுத்தி எடுத்துட்டாங்க அப்டின்னே சொல்லலாம். அப்புறம் பெரி வந்து ஒரு 77 ரன்கள் அடிச்சாங்க. அப்புறமேட்டு கார்ட்னர் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 63 ரன்கள் அடிச்சாங்க. அப்புறமேட்டு முனின்றவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 24 ரன்கள். இவங்க தான் அதிகபட்ச ஸ்கோர் அடிச்சவங்க. இது நம்ம நார்மலா சொல்லும்போது ஒரு இமாலய இலக்கு மாரி தான் இருக்கு. இது அதுவும் இல்லாம செமி ஃபைனல் வேற. கண்டிப்பா பிரஷர் வேற பில்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது சேஸ் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். இத எப்படி வந்து நம்ம டீமு ஹர்மன்பிரீத் கவுர் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க? என்ன மாரி பேட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து கொண்டு வர போறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு மழையெல்லாம் அந்த அளவு இல்ல பார்த்தீங்கன்னா, நீட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா, இதாக ஆரம்பிச்சுச்சு. எனக்கு என்னன்னா ஓப்பனிங்ல 13 ரன்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு விக்கெட்டுக்குமே போக ஆரம்பிச்சுச்சு. 13 ரன்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு விக்கெட் போகுது. அதுக்கப்புறம் லைட்டா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகுற மாரி இருந்துச்சு. பாத்தீங்கன்னா, 59ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு விக்கெட் ஆகுது. இந்த மாரி அடுத்து தான் பாத்தீங்கன்னா, வேற மாரி கொண்டு போனாங்க அப்டின்னே சொல்லலாம். அந்த கேப்டன் வந்து கரெக்ட்டா கச்சிதமா வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்ணாங்க. இதுக்கப்புறம் வந்து விக்கெட்ட விடக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு ஜெமிமாவும் ஒரு சைடு வந்து அழகாவே நிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லாம் ஒரு விஷயம் சொன்னாங்க. அத நான் வந்து ஃபைனலா சொல்றேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா, வேற லெவல்ல ஆடி குடுத்தாங்க. இன்னைக்கு லிட்டரலி ஜெயிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து ஹர்மன்பிரீத் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க தான் வந்து முக்கியமான காரணம். அப்புறமேட்டு ஜெமீமா. இவங்க 2 பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா, செம்மையா ஆடி குடுத்தாங்க. அதுவும் கடைசி வரைக்கும் நின்னு ஆடுனது வந்து ஜெமீமா தான். அந்த கமெண்ட்ரேட்டர் வந்து நம்ம ஐபிஎல் கூட கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. அவங்கலாம் அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க பேரு சட்டுன்னு மறந்து போயிருச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா, அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது அவங்களுக்கு லிட்டரலி முடியல. ஏன்னா, அவங்களே இதுலலாம் பங்கெடுத்திருக்காங்க. ஏன்னா, ஒரு வேர்ல்டு கப் அப்படிங்கிறது வுமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, செமி ஃபைனல்ல போயிருக்கு. அப்புறமேட்டு ஃபைனல் அந்த மாரிலாம் போயிட்டு இருக்கு. 7 முறை பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா வந்து சாம்பியன் ஆயிருக்கு. இங்கிலாந்து அடிச்சு அந்த மாரி போயிட்டு இருக்கும்போது, இந்த வாட்டி வருவாங்களான்னு பார்க்கும்போது, நீங்க ஸ்டார்ட்டிங்லாம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, மேட்ச் வந்து உங்களுக்கே வந்து ஹாட்ரிக் தோல்வி. ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா மழைனால இதாயிடுச்சு. லிட்டரலி ஜெயிக்கவே முடியாத மாரி இந்தியா ப்ளூ வந்து ரொம்பவே தடுமாறிட்டு இருந்தாங்க. ஆனா, இந்த சீசன்லயே தோக்காத ஆஸ்திரேலியாவ அடிச்சுட்டு ஃபைனல் போறது அப்படிங்கிறது உண்மையிலேயே சாதாரணமான விஷயம். அதான் நீங்க லைஃப்லயுமே இத வந்து ஒரு லெசனா கூட நீங்க எடுத்துக்கலாம். அதாவது யாருக்குமே எதுவுமே வராது, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது. நீ இப்படி சொடக்கு போடுற நேரத்துல கூட அடுத்த நேரத்துல எல்லாமே கூட மாறலாம். அவங்க சாம்பியன், ஹாட்ரிக் வின் எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா. ஆனா அவங்கள வந்து வேற லெவல்ல பாத்தீங்கன்னா தம்சம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஃபைனல் போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்திய அணியை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஜெமீமா வந்து பாத்தீங்கன்னா 127 ரன்கள் அடிச்சாங்க. ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அவங்க தான். பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காமல் இருந்தாங்க. அப்புறம் கவுர் கேப்டன் பாத்தீங்கன்னா ஒரு 89 ரன்கள் அடிச்சாங்க. அப்புறம் ரிச்சா பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 26 ரன்கள், திருப்தி பாத்தீங்கன்னா ஒரு 24
மந்தனா எதிர்பார்த்தாங்க ஸ்டீம் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மென்ஸ் கிரிக்கெட் பார்க்குற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க இவங்கள பார்க்கும்போது ஒரு சில நபர்கள் தான் எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து நல்ல ஃபெமிலியர் ஆனாங்க. ஆர்சிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கப்பெல்லாம் வாங்கி குடுத்துருக்காங்க. அதனால இவங்களும் எதிர்பார்த்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த அளவு ரன்களும் அடிக்க முடியல. ஆனா வந்து ஜெமீமா கடைசி வரைக்கும் நின்னு போராடி பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்மோஸ்ட் ஃபைனலுக்கு வந்து கூட்டு போனதுக்கு முக்கியமான காரணம் அவங்க தான். அவங்க பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது அந்த நான் வந்து ஸ்குவாட்ல இருப்பானான்னு எனக்கு தெரியவே இல்ல. போனதுல என்ன வேர்ல்டு கப்ல டிராப் பண்ணாங்க. எந்த ஸ்பாட்ல இறங்குவேன்னு எனக்கு தெரியாது. இங்க என்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. என்னோட கோச்சுக்கு நன்றி அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப எமோஷனா கண்ணீர் விட்டு அப்படி ஒரு அழுது பார்த்தீங்கன்னா, இது பண்ணியிருக்காங்க. எனக்கு லிட்டரலி என் ஞாபகம் இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். மும்பை இந்தியன்ஸ்க்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணி நம்ம பேசுவோம். ஆனா வந்து மத்த எல்லாரும் ஹர்ட் பண்ணி நம்ம இன்ன வரைக்கும் பேசுனதே இல்ல. இப்ப சிஎஸ்கே ஹர்ட் பண்ணி சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும். மத்த எல்லா டீமையும் வந்து ஆர்சிபி எந்த டீமையும் வந்து தரக்குறைவா பேசுனேன். ஆனா ஒரு சில பேர் பண்ணுவாங்க. அதாவது இந்த டீம் நல்லா இருக்கு. இந்த டீம் வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு டைரக்ட்டாவே போட்டு அடி அடின்னுலாம் ஆர்சிபிலாம் அடிப்பாங்க. அந்த மாரி நம்ம இதுவரைக்கும் பண்ணதே இல்ல. லிட்டரலி வந்து அந்த 2017, 18 வந்து ரோஹித் சர்மா வந்து அந்த ஃபைனலுக்கு அப்படி தொப்பிய இது பண்ணிட்டு ஓடுவாரு. அப்ப பார்க்கும்போது ஒரு மாரி மெரசல் ஆயிடுச்சு. புல்லரிச்சிருச்சு. புல்லரிச்சு ஒரு மாரி கண் கலங்குற மாரி மும்பை இந்தியன்ஸ் ஓஜி ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இருந்துச்சு. அதே மாரியே பார்த்தீங்கன்னா, சென்னைய அடிச்சுட்டு ஒரு மேட்ச் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. 2011 நெனைக்கிறேன். அப்ப சச்சின் இருப்பாருன்னு நெனைக்கிறேன். கோப்பைய குடுத்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அப்ப கேப்டன்லாம் மாறியிருப்பாங்க. அப்பயும் ஒரு மாரி வந்து அப்படியே ஒரு மாரி இருக்கும் நம்ம சின்ன வயசா இருக்கும்போது. அதுக்கப்புறமேட்டு லிட்டரலி வந்து ஒரு எமோஷனலான மூவ்மெண்ட் அப்டின்னா, கண்டிப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உமன்ஸ் கிரிக்கெட் இவங்கலாம் பார்க்க முடியுது. அப்படி ஒரு வெற்றிய வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. கமெண்ட்ரேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அழுதுட்டாங்க லிட்டரலி. அவங்களாலயே முடியல. அந்த விளையாண்ட்டு வந்த ஜெமீமாவும் பார்த்தீங்கன்னா அழுதுட்டாங்க. டீம்ல இருக்க எல்லாருமே அழுவுறாங்க. ஏன்னா, செமி ஃபைனல் நெறைய வாட்டி தோத்து, அதுவும் ஆஸ்திரேலியாவ அடிச்சு ஃபைனல் போறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா, சண்டே இதுமா மோத இருக்காங்க. கண்டிப்பா இந்திய அணி வந்து ஜெயிக்கணும். இது வந்து ஒரு ஒரு வரலாறு படைப்பாங்க. அதுவும் இல்லாம சேஸ் எப்படி பாருங்க, இன்ன வரைக்கும் வந்து அதிகபட்ச சேஸே வந்து 333, 34 இந்த ரேஞ்சுல தான் இருந்திருக்கு. அத தகர்த்து பார்த்தீங்கன்னா, ஒ ஓடிஐக்களே வந்து அதிக சேஸ் பண்ணது இந்த சேசிங் தான் அப்படின்ற ரெக்கார்டையுமே படைச்சிருக்காங்க. கண்டிப்பா ஞாயித்துக்கிழமை எல்லாரும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வந்து கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஒரு முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கோப்பைய வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு சமர்ப்பிப்பாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லாத்துலயும் வந்து நம்ம ஐபிஎல் எப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்தியாவ ஓடிஐ வேர்ல்டு கப், டி20 வேர்ல்டு கப் இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது, அடுத்த கட்டத்துக்கு இவங்க கொண்டு போவாங்க அப்படின்றது எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்ல. இன்னைக்கு மேட்ச் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மெர்சனலான மூவ்மெண்ட்டா இருக்கட்டும், உங்களுக்கு மறக்க முடியாத மூவ்மெண்ட்டா இருக்கும். உங்க கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு அதாவது பார்த்தீங்கன்னா, செகண்ட் டி20 இருக்கு. அதுவும் மழை பெய்யும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. அது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.